Hi friends, welcome to EBINS KITCHEN. இன்னைக்கு நம்ம சேனல்ல சத்தான முருங்கைக்கீரை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். முருங்கைக்கீரை குழம்பு பண்றதுக்கு முருங்கைக்கீரை கொஞ்சமா எடுத்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். துவரம் பருப்பு 1/2 கப்புக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். தக்காளி பாதி தக்காளி, சின்ன வெங்காயம் ஒரு 4-5 சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன். முருங்கைக்கீரையை கட் பண்ணுறது ஈஸி. இந்த மாதிரி சேர்த்து எடுத்து வச்சுட்டு இப்படியே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். முழுசாக போடுறத விட கட் பண்ணி போட்டோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்காக தான் நானும் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ இதை குக்கரில் போட்டுக்கலாம். முருங்கைக்கீரையை போட்டுக்கிறேன். அதோட எடுத்து வச்சிருக்கிற பருப்பை போட்டுக்கலாம். தக்காளி பழம், சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 4 பூண்டு உரிச்சு வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்து இப்போ நம்ம குக்கர் அடுப்பில் வச்சு 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். முருங்கைக்கீரை குக்கரில் வெந்துக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். அது கூடவே மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறேன். ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். தேங்காய் 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கிறேன். கொஞ்சமா தண்ணி ஊற்றி இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ மசாலா நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். முருங்கைக்கீரை பருப்பும் 3 விசில் விட்டு நல்ல குழைய வேக வச்சு எடுத்துருக்குறோம். இப்போ இதை நம்ம தாளிச்சு எடுத்துக்கலாம். பான் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் தான் நான் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கிறேன். வறுமிளகாய் 3 போட்டிருக்கலாம். அப்படியே கறிவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. மசாலா உள்ள பச்சை வாடை போகிறதுக்காக தான் முதல்ல மசாலா ஊற்றி கொதிக்க வச்சோம். இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற பருப்பு கீரையை இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் இப்படியே கொதிக்கட்டும். கொதிச்ச உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு முருங்கைக்கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்கீரை பருப்பு குழம்பு பாருங்க, நல்ல கெட்டியாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக. இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணுனாலும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கெட்டியாக வச்சுருக்கிறேன். கெட்டியாக வேணுன்னா கெட்டியாக வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படியே நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.